நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க? எதுக்கு அனாவசியமா இதுங்களோட நின்னு பேசிக்கிட்டு? வாங்க போலாம், டைம் ஆகுது. ஐயோ மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள, சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள, தயவு பண்ணி அவ கூட போகாதீங்க மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. அண்ணே ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணே, அவ கூட போகாதீங்கண்ணே. மாப்பிள்ள, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாப்பிள்ள. என் பொண்ணை தவிக்க விட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள. வேணும்னா நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள. உங்க வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் அவ கூட போய் தான். ஐயோ போகலைன்னா என்னடே ஆகும்? ஏண்டா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறியா? இது பாருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சு நான் போய் தான் ஆகணும். முத்தழகி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம் உன்னை விட்டு புரிஞ்சு போறேன். நலன் தமயந்தி பிரிஞ்ச மாதிரி குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்க. இனிமேல் நீதான் அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம். ஏங்க ஏங்க போறீங்க? அவளை கண்டா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் செஞ்ச பாவம். அப்பா, The world's most wonderful father. அப்படின்னு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தல, அதுக்கு தகுதியானவே நான் இல்லப்பா. நான் நல்ல அப்பா இல்லம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. The world's most wonderful mother you have got. உனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்கா. அவளை கடைசி வரைக்கும் பார்த்துக்க. நான் வரேன். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணே, இவ உயிரோட இருந்தா தானே இவ பின்னாடி நீங்க போவீங்க. உங்களுக்காக இவளை நான் கொல்லுறேன். டேய் டேய், எட்ரா கைய எட்ரா. இவ பின்னாடி போறது முத்தழகி புருஷ கடற்கரையா இல்ல, ஒரு நட போனோம் மாப்பிள்ள. பணத்தை பார்த்து அழுவலாம். அடா, இந்த நடப்பணத்தை பார்த்து அழக்கூடாது. அப்பா, நான் அசிங்கத்தோட போறேன். நீங்க எல்லாரும் வெளியே வந்து அசிங்கப்படாதீங்க. என்னங்க என்னங்க?
கேட்டு எவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிற. வேற சுமாரு. இந்த மனுஷன் பண்ண கலாட்டெல்லாம் நான் அப்படியே ஆடி போய் நிக்கிறேன். ஏண்டி என்ன பார்த்து என்ன கேடச்சிருக்கீமா தெரியுதா? ஹாஸ்பிடல் பில்ல செட்டில் பண்ணும், வீட்டுக்கு போய் கேஷ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வந்தானே அவன் முன்னாடி பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாருடி. ஏன் சார் இப்படி எல்லாம் போய் தப்பு பண்றீங்க? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. பொண்டாட்டி பின்னாடி போனது தப்பா? அநியாயமா இருக்குடி. புத்தி கெட்டு போய் இவ கூட வந்தம் பார், அதுதான்டி தப்பு. ஓஹோ, அப்ப புத்தி கெட்டு போய் தான் என் கூட வந்தீங்களா? பாசத்துல வரல. வந்தேன்டி, ஒரு காலத்துல பாசத்தோட தான் வந்தேன். உனக்கு அடிமையாவே இருந்தேனே. எப்ப நீ என் பொண்ணை கடத்தணும்னு நினைச்சியோ அப்பவே உன்னை விட்டு விலகிட்டேன். என் தங்கச்சி புருஷனை கொல்ல நினைச்ச பாரு, உன்னை விட்டு மனசார விலகிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்த பாருங்க, எனக்கு வேணும். என் தலையெழுத்து. எனக்கு 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 மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எங்க அப்பா சொல்லணும். இந்த ஆளை நம்பி என்னை விட்டுட்டு போறாரு பாருங்க. எங்க அப்பா சொல்லணும். சந்தோஷமா வச்சுப்பீங்க நம்பிதான் எங்க அப்பா உங்ககிட்ட விட்டுட்டு போனாரு. ஆனா என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு என்னெல்லாம் பேச்சு பேசுறீங்க? இதுக்கு மேல நான் உயிரோட வாழணுமா? இதுக்கு மேல நான் உயிரோட வாழணுமா? நான் போறேன், போய் எங்கேயாவது செத்து போறேன். கண்டிப்பா சாகுதான் போறேன். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி என் சாவுக்கு நீங்க தான் காரணம். எழுதி வச்சு சாவே. போங்க, போ போ, போய் சாவு. வடமலையை கொல்ல சொன்னேன்னு ஜெயிலுக்கு போறதை விட உன்னை கொன்னுட்டேன்னு ஜெயிலுக்கு போன ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்களோ இல்லையோ, என் வீட்டுல இருக்கிற 10 பேராவது என்ன நல்லவன் சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க என்ன போய் சாவன்னு சொல்றீங்க? அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இந்த வார்த்தை உங்க வாயில இந்த வருது. ஏங்க உங்க ஸ்நேகம் பார்த்தா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை புருஷனா தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். பொண்டாட்டி பொண்டாட்டி வாய் நிறைய கூப்பிடுவீங்க. இப்ப எப்படிங்க திடீர்னு சாவுன்னு சொல்றீங்க? அப்போ அவ்வளவுதானா? எந்த பொண்டாட்டியாவது புருஷன் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாளா? ஐயோ, அது நான் பண்ணலங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் பண்ணல. இந்த கோமதி தான் எதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவன் ரெக்கார்ட் பண்ணா நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? இந்த பாரு, இன்னும் எத்தனை காப்பி இருக்கோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணு. அது மட்டும் என்னால முடியாது. என்னமோ பாசம் பொத்துக்கிட்டு வருதுன்னு சொன்ன. இப்பவும் அதே தான் சொல்றேன். எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு, அன்பு இருக்கு. நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க என் கூட இருக்கணும். முன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எப்ப நீங்க என்ன இப்படி அமிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு, அதுவும் எல்லாரோடையும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, போயிடுச்சுங்க. அப்பவே எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. திரும்ப அந்த நம்பிக்கை வரணும். அது வரைக்கும் நான் அந்த வீடியோ எல்லாம் அழிக்க மாட்டேன். ஏய், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்ன நம்பு. இருக்கிற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணு. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. நான் அழிக்க மாட்டேன். பாருங்க, இது கூட நான் உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் சொல்றேன். கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். அந்த அன்புல தாங்க சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், என்ன? அவர் எங்க போயிடுவார் என்னை விட்டுட்டு? எல்லாம் இங்கதான் இருப்பார். நீ வா. கோமதி, ஹாஸ்பிட்டல் போய் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி ஸ்னேகா. மீனா, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்.
உமா ஆ சண்டே மாப்பிள்ளை படம் பார்க்க போலாமா? இந்த சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க, இதுல நான் எங்க இருந்து படம் பார்க்க வர்றது? மேடம், அன்னைக்கு மிஸ்டர் கடற்கரையை பாத்தீங்களா? பார்த்தேன், பட் விசாரிக்க சூழ்நிலையில அவரை போய் இல்ல. அவரை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், அதான் வந்திருக்கேன். தரேன் மேடம். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்? அவரோட மெடிக்கல் ஃபைலை பார்க்க முடியுமா? ஆ பார்க்கலாம் மேடம். கொஞ்சம் உட்காருங்க, எடுத்துட்டு வர சொல்றேன். இட்ஸ் ஓகே, நான் வெயிட் பண்றேன், கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். எஸ். மிஸ்டர் கடற்கரையானோட மெடிக்கல் ஃபைலை வாங்கிட்டு வாங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல, வேறொரு விசாரணைக்காக தேவைப்படுது, போய் வாங்கிட்டு வாங்க. ஆ சரி. இன்னொரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க மேடம். இங்க அட்மிட் ஆகிற பேஷண்டோட டீடைல்ஸ் நீங்க சிஸ்டம்ல என்டர் பண்ணுவீங்களா இல்ல மேனுவலாவா? நீங்க கேக்குறது புரியுது மேடம். சிஸ்டத்தை வந்து ரெஃபரன்ஸ்க்காகவும் பில்லிங்காகவும் மட்டும் தான் மெயினா யூஸ் பண்றோம். மத்தபடி அட்மிஷன்ல மேனுவலா தான் என்ட்ரி பண்ணுவோம். அப்படியா? ஆமா மேடம். நீங்க வந்து கேட்டது போல நாளைக்கே என்கொயரின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா கரெக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும்ல, அதனால ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். அது நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். யாரோடது வேணும்? மிஸ்டர் கடற்கரையானோட அட்மிஷன் டீடைல்ஸா? எஸ். ஒரு நிமிஷம் மேடம். இது இருக்கு பாருங்க. மிஸ்டர் கடற்கரையான், சன் ஆஃப் மிஸ்டர் ஆவுடையப்பன், டேட் டைம் எல்லாமே இருக்கு. சொன்ன மாதிரி தான் இருக்கு. வடமலை குத்துப்படத்துக்கு முன்னாடி கடற்கரையா நீங்க அட்மிட் ஆயிருக்காரு. அதுவும் ஸ்னேகா தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வேணும். சரிங்க மேடம். ஹே உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஸ்டெல்லா, டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சா? கிளம்பிட்டேன். என்ன கோமதி, டாக்டர் பார்க்க வந்தியா? ஆமா. சாரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு சிஸ்டம் என்ட்ரியும் வேணும். அதுக்கு சிஸ்டம் ரூமுக்கு தான் போனோம். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல எமர்ஜென்சில அட்மிட் ஆயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஐசியூக்கு மாறி இருக்காங்க. டைமிங் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, அதை பார்க்கலாமா? ஷியோர் மேம். ரெண்டுத்துலயும் ஒரே டைமிங் தான் இருக்கு. எனி ப்ராப்ளம் மேடம்? இன்சூரன்ஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? நோ நோ, இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. உமா, மிஸ்டர் கடற்கரையானோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க இருக்கு? உனக்கு எதுக்கு? இல்ல, டியூட்டி டாக்டர் கிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும், அதான். மேடம், ஃபைல் பார்த்துட்டீங்களா? இந்தாங்க. கோமதி, தேங்க்ஸ். அவங்க யாரு? அவங்க பேரு கோமதி. இங்கதான் ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. லாங் லீவ் அப்ளை பண்ணி போயிருந்தாங்க. கடற்கரையோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரை கவனிக்க வந்திருந்தாங்க. லாங் லீவ் எப்ப எடுத்துட்டு போனாங்க? போன வாரம் தான். மறுபடியும் ஜாயின் பண்ண 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. மேடம், நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா லிஃப்ட் பக்கத்துல சிஸ்டம் ரூம்ல மாதவன் இருப்பாரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தேங்க்யூ. நான் போயிட்டு வரதுக்குள்ள நான் கேட்டிருந்தல ஜெராக்ஸ். ஆமா மேடம். அதை எடுத்து வைங்க. ஓகே. என்ன கோமதி இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்ட? முட்டாள்தனமா வேலையை விட்டுட்ட. நீதான் புரிஞ்சுக்காம பேசுற. இனிமே அந்த ஹாஸ்பிடல்ல என்னால வேலை செய்ய முடியாது. ஐயோ, நீ அங்க போறேன்னா உன் மேல சந்தேகம் வராது அவங்களுக்கு? ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா, அந்த ஏசி சிவரஞ்சனி ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தீரா விசாரிச்சிருக்கா.
அது மட்டும் இல்லாம என் ஜாப் ரெக்கார்ட்ஸையும் பார்த்திருக்கா. இந்த கேஸ் விஷயமா போலீஸ் நம்மள கொடைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன கோமதி சொல்ற? என்னங்க பாத்தீங்களா அவ என்ன சொல்றான்னு? கோச்சுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்னங்க நான் மாட்டிக்குவேனா? அதெல்லாம் வடமலைய கொல்ல சொல்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீங்களும் வடமலைய கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாது கோமதி. நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம போலீஸ்ல மாட்டிக்க மாட்டோம். நீ காமெடிய மறந்துட்டு பேசுற. சேச்சே, அவ ப்ரொஃபஷனலிஸ்ட். அப்படிலாம் நம்மள மாட்டி விட்டுற மாட்டான். நீ அப்படி சொல்ற, ஆனா அந்த சிவரஞ்சனி என்ன பார்த்த பார்வை இருக்கே. ஐயோ, எனக்கு இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருந்துச்சு. ஐயோ, ஆனா ஒரு விஷயம், இந்த கேஸ்ல நம்ம எல்லாருமே மாட்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா, சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். என்ன காட்டி கொடுத்துருங்க, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு கூட போறேன். இனிமே நான் எந்த பொம்பளையும் நம்புறதா இல்ல. தல என்ன கூட வா. நீ தானம்மா செல்போன் வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்க. எல்லாம் கோமதி, நீ உள்ள போயிரு. அடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. ரத்தனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கானே. உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். நாங்க எங்க அண்ணன் கிட்ட பேசணும். தாராளமா பேசுங்க. தனியா? அப்ப பாத்ரூம்ல போய் பேசுங்க. ஏய், எது வரனாலும் ஏன் முன்னாடி தான் பேசணும். ஏய், போ பாரு இல்லையா? ஏய், சொல்லு. இல்லண்ணே, வடமலை தாக்கப்பட்ட விஷயமா போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சந்தேகப்படுறாங்க. நம்ம குடும்பத்திலையும் நீங்க தானே. அது மட்டும் இல்லைண்ணே, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கும் மாமாக்கும் தகராறு நடந்தது இல்லையா? அது விஷயமா என்ன விசாரிச்சாங்க. நான் ஏதோ சொல்லி மழிப்பிட்டேன். மொத்தத்துல என்ன போலீஸ் கைது பண்ணிடும்னு பயப்படுறீங்க. அது செல்லம்மா என்னடா நினைக்கிற? ஐயோ, செல்லம்மா நம்ம குடும்பத்தில் யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்கும் இந்த குழந்தைகளை கடத்துற கும்பலுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த கும்பல்லேருந்து யாராவது இவரை கொலை பண்ண பார்த்துருப்பாங்களோன்னு செல்லம்மா சந்தேகப்படுறானே. அண்ணே, நீங்க ஒரு வாட்டி அக்காவை போய் பார்த்துருங்கண்ணே. அப்போதான் உங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம்னு தெரிய வரும்ண்ணே. எப்படா வர முடியும்? குழந்தை பிறந்ததுன்னு சொல்லியும் நான் பார்க்கல. என் தங்கச்சி புருஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு தெரிஞ்சோம், நான் பார்க்கல. ஏன்னா இப்ப போலீஸ் கைது பண்ணிடுமோன்னு அவளுடைய சந்தேகத்தை போக்குறதுக்காகவும் என்ன காப்பாத்திக்கிறதுக்காகவும் நான் செல்லம்மாவை பார்த்தா அவன் என்னை பத்தி என்னடா நினைப்பா? நான் வடமலையை கொலை பண்ணவே சொல்லல. மீறி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும். இப்பவே நான் ஜெயில தானடா இருக்கேன். அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தனியா தானே பேசணும். கொஞ்சம் அவங்கள. ஸ்னேகா, அவன் தனியா பேசணுமா? உள்ள போ. நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஸ்னேகா, சொல்றல நான் போக முடியாதுங்க, இங்கதான் இருப்பேன். அவர்தான் சொல்றாரு, உள்ள போ. போவான் பேசுறா. மரியாதைலாம் என்ன பேசுற நீ? சும்மா இரு. இந்த பார், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். பயப்படாத, போ. மரியாதையா பேச சொல்லுங்க உங்க தம்பி. எங்களுக்கு தெரியும், போ. ஆளப்பார்.
சொல்லு. அண்ணே, அந்த கோமதி அடிக்கடி வந்துட்டு போறாளாமே, அவளை வேணா மாட்டி விட்டுறலாமா? எப்படிடா? கோமதிக்கும் வடமலைக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கு. அதையே பயன்படுத்தி கோமதி தான் வடமலையை கொல்ல முயற்சி பண்ணானே போலீஸ்ல சொல்லிடலாமே. அப்ப நான் தான் கொலை பண்ண சொன்னேன்னு முடிவே பண்ணிட்டீங்க இல்ல? போடா போட. தேவையில்லாம பேசி நீங்களும் ஒம்பள மாட்டிக்க போறீங்க. என் தங்கச்சி புருஷனை நான் கொல்லவும் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். போடா. டேய் மணியரசு, என்ன சொல்ல, இவன் நம்ம கடைசி தம்பி. ரொம்ப வேகமா துரு துருன்னு இருக்கான். நீ தாண்டா இவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். போடா போ, விட்டு போ. வரேண்ணே. வாடா. ஏய் சொல்லுடி. சாரதா, சாரதா. என்னது இது? இப்படி அடிச்சிருக்கீங்க? குற்றவாளியை விசாரிக்கிறப்ப அடிக்கணும்னு யார் உங்களுக்கு சொன்னது? மேடம், என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்க. வடமலை கொலை முயற்சி பத்தி தெரியாதுன்னு சொல்றாளா, இல்ல வடமலையே தெரியாதுன்னு சொல்றாளா? அப்படி சொன்னா கூட பரவாயில்ல மேடம். நாங்க எது கேட்டாலும் உடனே சோடுதோ சோடுதோங்க. நாங்க ஜோடுதலையா ஜோடுதலையான்னு கேட்டுட்டே இருக்கோம். மேடம், அவளுக்கு ஹிந்தியை தவிர வேற எதுவுமே தெரியல மேடம். நாங்க தமிழ்ல கேள்வி கேட்டா உடனே ஜோடுதோ ஜோடுதோன்னு ஆரம்பிச்சிடுறோம். ஓ அப்படியா? எனக்கும் ஹிந்தி தெரியாது. அப்ப ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? மேடம், நம்ம ஸ்டேஷன்ல ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரும் இல்ல மேடம். நாம யாருக்குமே ஹிந்தி தெரியாது, இவளுக்கு தமிழ் தெரியாது. அப்ப இந்த விசாரணை எப்படிதான் முடிக்கிறது? சரி, நான் கமிஷனர் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வெளியேறுங்க. இவ்வளவு மேடம்? இவனுக்கு தான் தமிழ் தெரியாது. அப்புறம் என்ன, நீங்க போங்க. வாங்க. சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி பேசுறேன். ஆமா சார், அவளைதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்ல சார், இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அவ இந்த ஊரை சேர்ந்தவில்லை சார். ஏதோ நார்த் இந்தியா நினைக்கிறேன். தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியல. அப்படியா சார்? நிஜமாவா சார்? சார், அது பாவம் இல்லையா சார்? சார், அப்ப மேட்ரை முடிச்சிட சொல்றீங்க? சார், இல்ல சார், இல்ல சார், இவளுக்கும் வடமலை கேஸுக்கும் சம்மதம் இருக்காது நான் நினைக்கிறேன். இல்ல சார், இவளை அரெஸ்ட் பண்ண விஷயம் இன்னும் பிரஸுக்கு தெரியாது. சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப முடிச்சிட சொல்றீங்களா சார்? ரயில்வே ட்ராக்ல போட்டு சொல்றீங்களா சார்? ரயில்வேன்னா அப்புறம் ரயில்வே போலீஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை ஆகும் சார்.
என்கவுண்டர்ல போட்டுருவா. ஓகே சார், நீங்க சொன்னபடியே அவளை என்கவுண்டர்ல போட்டுறேன். உள்ள வாங்க. கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். பாஷை தெரியாதவளை வச்சுக்கிட்டு சும்மா கேஸ் எழுத்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. சரிங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவ மேல வடமலையோட கத்தி குத்து கேஸ் மட்டும் இல்லாம மடிப்பாக்கத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபை கொலை பண்ணிட்டு 200 சவர நகையை கொள்ளடிச்சுட்டு போனாங்க, அந்த கேஸ். அப்புறம் அசோக் நகர்ல அம்மா புள்ளைய கொலை பண்ணாங்களே அந்த கேஸ். எக்மோர்ல குழந்தைய கடத்தினாங்களே அந்த கேஸ். இப்படி எல்லா கேஸையும் இவ மேல போட்டு விசாரணைன்ற பேர்ல செஞ்சிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் காட் ரோட்ல ஓட விட்டு நடு ரோட்ல நாய சுடுற மாதிரி சுட்டுத்தலை சொல்லிட்டார் கமிஷனர். நிஜமா சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? கமிஷனரோட ஆர்டர் மீறி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னது செய்யுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவ கைய கட்டி ஜீப்ல ஏத்துங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ராமச்சந்திரனை உடனே வர வைங்க. அரே அரே அரே, நீங்களா போலீஸ்காரங்களா இல்ல கொலைகாரிங்களா? ஒருத்தி கிடைச்சா என்கவுண்டர்ல கொண்டுடுவீங்களா? தமிழ் தெரியாதுன்னு சொல்றியா? தமிழ் தெரியாத நடிக்கிறடி நீ? ஏய் சொல்லு, வடமலைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? யார் சொல்லு நீ வடமலைய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண? ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல இப்ப சொன்ன பாரு, எல்லா கேஸையும் உன் மேல போட்டு உனக்கு புழல் ஜெயில புண்ணியாதானம் பண்ணிடுவேன். சொல்லுடி. அரே, நீங்க எந்த மொழியில கேட்டாலும் செல்லப்ப புருஷனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இல்ல. யாரு யாருன்னு சொன்ன? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப சொன்னீங்க யாரோட புருஷன் சொன்ன? செல்லம்மா. வடமலைய தெரியாதுன்னு சொல்ற, ஆனா வடமலையோட பொண்டாட்டி செல்லமான்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்லடி. நான் எங்க செல்லமான்னு சொன்னேன்? இப்ப சொல்லல? இல்ல. சொல்லல? சொல்லல. சொல்லலடி. சொல்லலடி. சொல்லடி. எனக்கு இப்ப தெரிய வேண்டியது ஏன், எப்படி, எதுக்கு எதுக்கு வடமலையை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண? யாரு சொல்லி செஞ்ச? யாரு கிட்ட பணம் வாங்கின? சொல்லு. அந்த கடற்கரையான்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் நான் இதை செஞ்சேன். வாமா. இல்லடி, நான் இங்கே இருக்கேன். நீ போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. மா, என்னம்மா இது வெளியில நின்று அடம் பிடிச்சிக்கிட்டு? முதல்ல நீ உள்ள வா. எனக்கு அவ முகத்தை பார்க்க பிடிக்கல. நீ போய் உங்க அப்பாவை கேளு. அவர் சரின்னு சொன்னா நான் அப்புறம் உள்ள வரேன். ஐயோ அம்மா, அவர் எல்லாம் சம்மதிப்பாரு. நீ உள்ள வா. நீ போ. ஆனாலும் உனக்கு ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி. அப்பா. ரத்னா, வாடா கண்டு உட்கார் உட்கார். ரத்னா, உடம்பு பரவாயில்லையா? அப்பா, அம்மா வாசல்ல நிக்கிறாங்க. எங்க? அப்பா, அம்மா வாசல்லயே நிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சாதான் உள்ள வருவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு விஷயத்துக்கும் சம்மதிக்க முடியாது. எந்த ஆட்டோல உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தியோ அதே ஆட்டோல உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு முதல்ல. இங்க பாருங்க, உங்க சண்டையில தயவு செஞ்சு என்ன நுழைக்காதீங்க. அன்னைக்கே அம்மா அப்பாவுக்காக ரொம்ப ஆசையா சமைச்சு வச்சிருந்தாங்க. நாங்க எல்லாருமே அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தோம்.
ஆனா நீங்க பாதியிலே வந்து கூட்டிட்டு போயிட்டீங்க. அதுல இருந்து அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. ஓஹோ, உடைஞ்சு போன உங்க அம்மா மனசுக்கு இப்ப நாங்க கம்மு கொடுக்கணுமா? அப்படிதானே வச்சுக்கோங்க. சும்மாருமா. அப்ப நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா இன்னைக்கு அப்பவே நினைச்சிட்டு ரொம்ப ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அம்மா உள்ள வந்து பரிமாறுவாங்க. வாமா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஹாஸ்பிடல்ல எனக்கு கொடுத்த டார்ச்சர் போதாதா? எங்கே வந்துட்டீங்க? ஸ்னேகா, சின்ன விஷயத்தை இப்படி சீரியஸா எடுத்துக்கிற? அவ ஏதோ புரியாம ஆசைப்படுறா. உங்களை பாக்குறதுக்கு தானே ஹாஸ்பிடல்ல விட்டேன். ஆனா பாருங்க, நான் இல்லாத நேரத்துல உங்களை அப்படியே அலைக்க தூக்கிட்டே போயிட்டாங்க. விட்டுட்டேல்ல, அவங்கள புரியாதவங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு 10 நிமிஷம் தான். இப்ப என்ன உனக்கு? உங்க அம்மா சமைச்சதை ஒரு சாப்பிடணும், அவ்வளவுதானே? வேணும்னா கேரியர் கொண்டு வந்து வச்சுட்டு போக சொல்லு, நான் பரிமாறிக்கிறேன். ஸ்னேகா, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க. சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டு உங்களை கொண்டுட்டு பழைய தூக்கி என் மேல போட்டாலும் வா முத்தழகி, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே புறப்படுறேன். நீ சாப்பாடை வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இல்லைங்க, எப்போ இவங்க நான் சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருப்பேன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த பொண்டாட்டியும் தொட்டு தாலி கட்டின புருஷனோட சாப்பாட்டுல விஷத்தை கலக்க மாட்டான். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஆமாமா, எங்களுக்கு எங்க புரிய போகுது. ஆனா என்ன, இது ஒரு நல்ல பொண்டாட்டி சொல்லணும். பேசுங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தாங்க வந்தேன். செல்லம்மா உங்க கூட பிறந்த தங்கச்சி. அவ புருஷன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஆபரேஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போவும் நீங்க அவரை வந்து பார்க்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட எந்த முகத்தோட அவரை பாப்பீங்க? தயவு செஞ்சு வாங்க. வேணாம் முத்தழகி, அந்த பேச்சை இனிமேல் எடுக்காத. நான் தான் ஆஸ்பத்திரியிலே சொல்லிட்டேன், என்னால செல்லம்மாவை பார்க்க முடியாதுன்னு. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன உசுரு. நீங்க வந்து ஆறுதல் சொன்னீங்கன்னா அவ சமாதானம் ஆவாங்க. ஐயோ முத்தழகி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத முத்தழகி. ஏங்க, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. நிஜமாவே செல்லம்மா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது யாரு? உங்க அப்பா. அவரும் ஆசிரமத்துல இருக்காரு. அவருக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல மூத்தவரு நீங்க தானே. வாங்க, செல்லம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்க. அண்ணனா உங்க கடமையை செய்யுங்க. முத்தழகி, இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? போனதெல்லாம் போட்டும். இனிமேலும் நீங்க இப்படி இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து வடமலையை பாருங்க. செல்லம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க. தயவு செஞ்சு வாங்க. வரத்னா போலாம். வரேன்ப்பா. வரேன். ஐயோ முத்தழகி, அந்த சாப்பாடு இங்க வச்சுட்டு போ. வச்சுட்டு போடி, நான் சாப்பிடுறேன். இதுல விஷம் எல்லாம் கலக்கல. சாப்பிடுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூம்மா. ஹாய் உமா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு? உங்க ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டர் நோட் என்ட்ரி இல்லாம அட்மிஷன் ஷீட்னு தனியா ஏதோ என்ட்ரி போடுவீங்களாமே, நேத்து அதை கிட்ட காட்டவே இல்லை. அந்த ஷீட் கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்றதுக்காக சிஸ்டம் இருக்கிற ரூமுக்கு போயிருந்தது. பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க ஃபைல்லையே வச்சிடுவோம். அந்த காப்பியை நீங்க பார்க்கணும்னா நான் அரேஞ்ச் பண்றேன். கொஞ்சம் உட்காருங்க மேடம்.
இல்ல பரவாயில்ல. ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கலீக் கோமதி. அவங்க இன்னும் லீவ்ல தான் இருக்காங்கல்ல? பயப்படாத உமா, சொல்லு. இல்ல அது வந்து அதுக்கப்புறம் அவ இங்க வரவே இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா? நேத்து இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் சொன்னேன்ல, பிரச்சனை அது இல்ல, அதுக்கும் மேல சம்திங் சீரியஸ். இப்ப பேச போறது உனக்கு எனக்கும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். ஓகேவா? ஓகே மேடம். நான் உன்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பேன், யோசிச்சு கரெக்டா பதில் சொல்லு. கோமதியும் கடற்கரையானோ ரிலேட்டிவ்ஸா? எனக்கு அப்படி தோணல. ஸ்னேகா தன்னோட ஃப்ரெண்டுன்னு கோமதி சொன்னா. அவங்க 2 பேரும் ஒன்னதான் போவாங்க, ஒன்னதான் வருவாங்க. ஸ்னேகாவும் கோமதியும் சேர்ந்து வந்துதான் கடற்கரையான அட்மிட் பண்ணாங்களா? இல்ல இல்ல, கோமதி தான் கடற்கரையான அட்மிட் பண்ணா. ஆனா அந்த ரெஜிஸ்டர் நோட்ல ஸ்னேகா தான் வந்து அட்மிட் பண்ணதா என்ட்ரி போட்டிருந்ததே. கோமதி தப்பா எழுதிட்டா. ஆனா ஸ்னேகா கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாங்க. அட்மிட் பண்ணும்போது கடற்கரையான நீ பாத்தியா? பாத்தனே. நல்லா பாத்தியா? பார்த்தேன், ஒரு ஆள் மறைச்சிருந்தாரு. ஆனா அந்த கடற்கரையான் தான். லீவ் முடிஞ்சு கோமதி திரும்பவும் ஜாயின் பண்ண ஐடியால இருக்காங்களா? அத பத்தி நீ அவங்க கிட்ட கேட்டியா? நான் ஒரு முறை கேட்டேன். இனிமே வேலைக்கு போகாதேன்னு ஸ்னேகா சொன்னதா சொன்னான். கோமதியோட பர்சனல் கேரக்டர் எப்படி? ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், தப்பா நினைச்சுக்காத. அவ ஜஸ்ட் உங்ககிட்டலாம் எப்படி பழகுவா? அவங்க அப்பா அம்மாலாம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போவாங்களா? கோமதி நல்ல பொண்ணுதான், எப்பவுமே மூடியா இருப்பா. ஆனா திமிரா பேசுவா. மத்தபடி எந்த ஊரு, எங்க தங்கி இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ. சொல்லுங்க. என்னங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அக்கா வந்துட்டு போனாங்களே, அந்த விஷயம். யாரடி உனக்கு அக்கா? முத்தழகி உனக்கு அக்காவா? வாய் மூடிட்டு போ. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்ப வாய் மூட சொல்றீங்க? என்ன பத்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? கையால் ஆகாதவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? முத்தழகி வீட்டுக்கு போனா பாதி சாப்பாட்டுல கையை பிடிச்சி இழுத்துட்டு வர. வரேன்டி போன்னு சொல்றேன். செல்போன்ல படம் பிடிச்சி என்ன மிரட்டுற. இப்ப முத்தழகி அக்கான்னு சொல்ற. என்னடி பண்ணணும் உனக்கு? வடமலையை போய் பார்க்க சொல்றியா? இல்ல செல்லம்மா கல்ல விழுன்னு சொல்றியா? தப்பு இல்லைங்க, தப்பு இல்லைங்கிற. இல்லன்னா உங்களால நான் ஜெயிலுக்கு போவேன். என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா நீங்க சொல்லிதான் அந்த வடமலையை நான் கொலை பண்ற முயற்சியிலே இறங்கினேன். ஊர் பூரா அரசியல் பெருசா இதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த காமனியை வேற காணும். என்ன பண்றது? நம்ம இதுல தப்பிக்கணும்ல. நம்மள நாம காமத்துக்கு தானே வேணும். அதுக்கு தான் சொல்றேன், போய் செல்லம்மா போய் பாருங்க. வடமலை கால்ல கூட விழுந்து கெஞ்சுங்க. என்னடி சொல்ற? நான் காலில் விழுவணுமா? நீ செஞ்சதுக்கு நான் ஏன்டி காலில் விழுவணும்? பரவாயில்லடி, செல்லம்மா என் மேல சந்தேகப்படட்டும், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணட்டும். நானும் ஜெயிலுக்கு போறேன், நீயும் ஜெயிலுக்கு வா. தப்பு செஞ்சோம்ல, அப்ப ஒன்னா ஜெயிலுக்கு போவோம். ஓஹோ, அப்போ உங்களுக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்? அதுக்கு தான் முடிவு பண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல? ஆமாண்டி,
என்ன செல்போன்ல படம் பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணல? நான் ஜெயிலுக்கு போலான்னு சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல? ஒன்ன மட்டும் போக சொல்லடி, என்னையும் சேர்த்தானே சொல்றேன். முடியாதுங்க, என்னால ஜெயிலுக்கு போக முடியாது. நான் உங்களோட ஆயுசு பூரா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கு தெரியல, புரியல. நீங்க என்ன நம்பல, சந்தேகப்படுறீங்க. சரி விடுங்க, நீங்க போய் செல்லமா பார்க்க வேண்டாம், வடமல கால்ல விழுந்து கெஞ்சவே வேண்டாம், விடுங்க. போலீஸ் வந்து உங்களை என்ன அரெஸ்ட் பண்ணி போட்டும். ஆனா ஒண்ணு, அப்படி மட்டும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன், சூசைட் பண்ணிக்குவேன். எப்படி செல்லம்மாவை போய் பார்த்து கெஞ்சி சமாதானப்படுத்தி இந்த விஷயத்தை தடுக்க போறீங்களா, இல்ல பேசாமலே இருந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? முடிவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வடமலைய பார்க்க போறோம். போடி போ, நீ எங்க வேணாலும் போ. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார் காலையும் விட மாட்டேன். போடி. என்ன கை விட்டுறாதீங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ். வடமலைய பார்க்க போறேன். சரிப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. 4 நாள் ஆபீஸுக்கு போகல, வேலையெல்லாம் குமிஞ்சு கிடக்கும். மத்தியானம் கிளைண்ட் மீட்டிங் வேற இருக்கு, வந்தே ஆகணும்னு சுரேஷ் ஃபோன் பண்ணா. நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? சரி, பேச வேணாம் போ. எவ்வளவு நாள் தான் இப்படியே கோச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம். ஏமா ஆபீஸ் போகும்போது ஏமா அவ கூட தகராறு பண்ணிட்டு இருக்க? நானப்பா தகராறு பண்றேன்? இவங்க தான் என்கிட்ட தகராறு பண்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. சின்ன விஷயம் அதை பெருசாக்கிட்டு இருக்காங்க. அப்பா, சாயந்தரம் நான் வர லேட் ஆச்சுன்னா ரத்னாவை டியூஷன் சென்டருக்கு போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஏம்மா, நேற்று வரைக்கும் உங்க அம்மா தானே போய் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா? இன்னைக்கு என்னமோ என்ன போக சொல்லிட்டு இருக்க? ஆமா, நேற்று வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என் மேல கோவம், அதனால என் பொண்ணு மேலேயும் கோவம் வந்துடலாம் இல்லையா? ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி போய் கூட்டிட்டு வந்துட போறாங்க. இங்க யாரும் உறவாடவும் இல்ல, பகையாடவும் இல்ல. பெரியவங்க பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பு எங்க இருக்கு? அம்மா, மறுபடியும் என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாதுமா. ஏய் விடுறி, எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கா, அவகிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க. பேசுடி. ஏங்க, இவ செஞ்ச காரியத்துக்கு நான் எப்படிங்க பேச முடியும்? அன்னைக்கு இதே வீட்டுல இதே இடத்துல மாப்பிள்ள வந்து நின்னப்போ நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இனிமே என்னைக்கும் மாப்பிள்ள நம்ம கூட தான் இருப்பாருன்னு கனவு கண்டோம். ஆனா என்னாச்சு? அந்த கடங்காரி வந்து சோத்துல கைய வச்ச மனுஷனை எச்ச கையோட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டா. அவரும் நாய்க்குட்டியை விட கேவலமா அந்த சிரிக்கு பின்னாடியே போயிட்டாரு. அதோட அந்த பக்கத்துக்கே தலைமொழிகிட வேண்டியதானே.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.